இன்னைக்கு அண்ணனுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில இருந்து பேசுறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் எங்க இருக்காரு தெரியுமா? விருதுநகர்ல விஜய பிரபாகருக்காக நாளைக்கு பிரச்சாரம் செய்யறாரு. அதுக்காக அண்ணன் அங்க விருதுநகர்ல இருக்காரு. அண்ணனுக்காக நான் அவரது சகோதரி இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில அவருக்காக நான் வந்து வாக்கு சேகரிக்க வந்ததை என்னுடைய பெருமையாக இந்நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில பேசலன்னா நான் வேற எங்க பேச முடியும்? கலைஞர் ஐயாவுக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு, இன்றல்ல நேற்றல்ல. ஆனா அந்த வரலாறு அவர்கள் குடும்பத்தோட நாங்க இணைந்து நாங்க திருமணமாய் 33 ஆண்டு காலமாக நிச்சயம் அவங்க குடும்பத்தோட குடும்பமாக பழகியவர்கள். எங்கள் திருமணமே கலைஞர் ஐயா தலைமையில தான் மதுரையில நடந்தது. எங்களுடைய வரவேற்பும் அண்ணா அறிவாலயத்தில் தான் நடந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் பெருமையோட பதிய வைக்கிறேன். எப்பவுமே கேப்டன் வந்து கலைஞர் ஐயாவை வந்து அப்பான்னு தான் சொல்லுவார். சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு தான் சொல்வார். நான் கேப்டனோட இருந்து கலைஞர் ஐயா அவர் பழகிய நாட்கள், கலைஞர் ஐயா மேல அவர் வைத்திருந்த பற்று அத்தனையும் நான் கூட இருந்து பார்த்தவள். எத்தனையோ நான் சொல்லலாம். கலைஞர் ஐயாவுக்கும் கேப்டனுக்கான நட்பு ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ தருணங்களில் அவர்களும் கேப்டனும் இணைந்து எத்தனையோ விழாக்களிலே பங்கேற்றிருக்காங்க. விஜய் விஜய் தான் கேப்டனை சொல்லுவாரு. அது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம். கலைஞர் ஐயா மறைவு அன்றைக்கு கேப்டன் அமெரிக்கால இருந்தாலும் அவர் மறைவை கேட்டு எப்படி அழுதார் என்பதை இந்த உலக மக்கள் அனைவருமே அன்னைக்கு பார்த்தார்கள். ஏன்னா அந்த அளவு மிகப்பெரிய மரியாதையும் பற்றும் கலைஞர் ஐயா மீதும் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே கொண்டிருந்தார் என்பதை இங்க கொளத்தூர் தொகுதியில சொல்லலன்னா நான் வேற எங்க சொல்ல முடியும்? ஆனால் எத்தனையோ முறை கூட்டணி அமைக்கணும்னு நினைத்த போது என்னன்னு தெரியல, கூட்டணி அமையல. கலைஞர் ஐயாவே பலம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று சொன்ன பிறகும் அந்த கூட்டணி அப்ப அமையல. ஆனா இன்னைக்கு கலைஞர் ஐயாவும் கேப்டனும் தெய்வமாக இருந்து ஆசீர்வதித்து இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முதல்வராக இருக்கும் பொழுதுதான் இந்த கூட்டணி நான் பொதுச் செயலாளராக இருக்கும் போது ஆகணும்னு இருக்கா என்னன்னு எனக்கும் தெரியல. அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் உறுதியாக இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு 234 தொகுதிகளுக்கும் கிடைத்து அனைவரும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நான் சொல்றேன். இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில அண்ணனுக்காக முதல் முறையாக நான் வந்து அவருடைய அன்பு சகோதரியாக இந்த கொளத்தூர் தொகுதியிலே நான் பேசுறது உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.